சனி தோஷம் இந்த 3 ராசிகளுக்கு ஆரம்பிக்கப் போகிறது. அடுத்த 2 ஆண்டுகள் இந்த ராசிக்காரர்கள் சனியின் பிடியில்தான் இருப்பீர்கள். அதனால் செய்யும் அனைத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். இதில் உங்கள் ராசியும் இருந்தால் மறக்காமல் எங்கள் பொதுநலம் கமெண்டில் சொல்லி ஓம் சனீஸ்வரர் போற்றி என்று சொல்லவும். நம்ம பொதுநலம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். கும்பம், மேஷம், மீனம் ஆகிய ராசிகளுக்கு இந்த ஆண்டு ஜென்ம சனி ஆரம்பித்து விட்டது. அதாவது 7.5 சனி. இப்பொழுது சனி தோஷம் இந்த 3 ராசிகளுக்கு ஆரம்பிக்க உள்ளது. வருகிற அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி முதல். இவர்களுக்கு சனியால் நன்மைகள் என்று பார்த்தால் அது 25 முதல் 30% வரை இருக்கும். மீதமுள்ள அனைத்திலும் சனியால் கஷ்டங்களை தான் பார்ப்பீர்கள். கடகம், சிம்மம், விருச்சிகம் ஆகிய 3 ராசிகளும் அடுத்த 2 ஆண்டுகளில் சனியின் பிடியில் தான் இருப்பீர்கள். முதலில் ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள். சனி பகவான் உங்கள் ராசிக்குள் வருகிறார் என்றாலே கெட்டதுதான், நல்லது நடக்காது என்று எல்லாம் இல்லை. சனி முதலில் உங்கள் வாழ்வில் வருவதே உங்களுக்கு நல்லது சொல்லிக் கொடுப்பதற்கு தான். ஒரு முறை சனி உங்கள் வாழ்வில் வந்துவிட்டால் நீங்கள் வாழ்க்கையிலே எந்த ஒரு தவறும் செய்யாமல் அனைத்தும் கற்றுக்கொண்டு வாழ்வீர்கள். உங்கள் வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கவே சனி உங்கள் ராசியில் நுழைகிறார். சனீஸ்வரர் ஒரு நிதிமான். அவருக்கு உண்மையாய் உழைக்க வேண்டும். நிதி தவறாமல் இருக்க வேண்டும். ஏமாற்றுவது, பொய் சொல்வது என்றெல்லாம் இருந்தால் பிடிக்காது. நீங்கள் கடுமையாக உழைக்கிறார்கள் என்றால் சனி உங்களுக்கு நல்லதே செய்வார். அதனால் சனியை பார்த்து யாரும் பயப்பட வேண்டும். அவர் நம் வாழ்வில் வருவதே நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் யார் என்று நமக்கு காட்டுவதற்கே.